of respect in a relationship, Narcissistic personality disorder அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு or இருக்கு. tolerating abuse. ஹே, இப்போ ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ண என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் இன்கேஸ் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகாம வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் சுச்சுவேஷன்ல எண்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன, லைக் என்னென்ன ஃபார்ம்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, அண்ட் எவ்வளவு தூரம் டாலரேட் பண்ணலாம், எந்த டயத்துல ஒருத்தவங்க வந்து they are allowed to leave the relationship, அது கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர். அப்போ நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்றது ஃபேமிலி வயலன்ஸ், இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ், இதெல்லாம் அதுக்கு வேற பேர்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்றது எனி ஃபார்ம் ஆஃப் அபியூஸ். அது பிசிக்கலா இருக்கலாம், இமோஷனல் வயலன்ஸா இருக்கலாம். இமோஷனல் ஒரு சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ்லாம் ஒருத்தங்களை ஒரு கெட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது, பிரேட் பண்றது, அவங்களோட கான்ஃபிடென்ஸை டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்றது, கேஸ் லைட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அபியூஸ்ல வரும். அதுக்கும் மேல செக்ஷுவல் அபியூஸ், எனி கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், எனி கைண்ட் ஆஃப் sexual contact without consent, stalking, அந்த மாதிரி திங்ஸ். அப்புறம் ஃபைனான்ஷியல் அபியூஸ்னு வேற இருக்கு. ஃபைனான்ஷியல் அபியூஸ்னா ஒருத்தங்களை மணி வச்சு கண்ட்ரோல் பண்றது, இல்லைன்னா அவங்களோட மணியை இவங்க அபியூஸ் பண்றது. அண்ட் டெக்னாலஜிக்கல் அபியூஸ், சர்வேலன்ஸ் பண்றது, ஒருத்தங்களை அவங்களோட ஃபோன் வச்சு ட்ராக் பண்றது, இல்லைன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் கார்ல போட்டு எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ். அது ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர் மூலமா நடக்குதுன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ். இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். அப்போ அவங்களோட பார்ட்னர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கலாம். ஃபேமிலி வயலன்ஸ்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்டடா நம்ம சொல்றோம்னா எனிபடி இந்த ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம் அது பண்றது. பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அபியூஸ் வருதுன்னா அது ஃபேமிலி வயலன்ஸ் ஆர் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லலாம். Domestic violence is any form of abuse that happens within the home. இல்லையா வீஜ்? அப்ப நீங்க கேட்டீங்க அதை எப்போ நம்ம டாலரேட் பண்ணாம you have to leave the relationship. The truth is no abuse is ever okay. That it is a bottom line, abuse is never okay. So if you are aware உங்க கூட இந்த மாதிரி abuse நடக்குது, violence நடக்குதுன்னா technically there is nothing making you stay in that relationship. There's no need. அதுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் தேவையில்லை. ஏன் நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லைன்னா கூட if you are not happy in a relationship, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு தேவையில்லை. ஆக்சுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ் வரைக்கும் எஸ்கலேட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்து போகணும்னு இல்லை. இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மேக்கிங் யூ ஹாப்பி, யூ கேன் டெஃபினெட்லி எண்ட் த ரிலேஷன்ஷிப். அந்த சாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். அந்த சாய்ஸ் நிறைய பேருக்கு இல்லை, எஸ்பெஷலி ஃபார் அ லாட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் அந்த சாய்ஸ் கிடையாது. சில்ட்ரன் கெட்டிங் அபியூஸ்ட் பை தேர் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வீடை விட்டு வெளியே போகலாம், ஹெல்ப் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு சாய்ஸை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். சம் விமன் தே ஹாவ் நோ சாய்ஸ் பிகாஸ் ஆக்சஸ் இல்லை அவங்களுக்கு, எந்த லீகல் ஹெல்ப்புக்கோ எந்த அவேர்னஸுக்கோ இன்ஃபர்மேஷனுக்கோ ஆக்சஸ் இல்லை. ஆனா அந்த சாய்ஸ் எல்லாருக்கும் உண்டு. தட் இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட். அகெயின் அந்த சாய்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு, ஆனா நிறைய பேருக்கு அதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளிஸ்டிக் டேர்ம்ஸ்ல சொல்லிட்டோம்னா விஜய், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட், நம்மளோட லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் த பெட்ராக் ஆஃப் வயலன்ஸ். நமக்கு ரெஸ்பெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குன்னா அங்க அபியூஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. என்னன்னா போத் பீப்புள் ஆர் அடல்ட்ஸ், தே ஆர் சூசிங் ஹவு தே பிஹேவ். அவங்க அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மட்டும்தான் பிஹேவ் பண்றோம்னு மறுபடியும் அந்த சாய்ஸ் வச்சுதான் நடக்கிறாங்கன்னா கண்டிப்பா அங்க வயலன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. So if there is disrespect, the chances that there will be abuse in the relationship ரொம்ப ஹை ஆயிடும் உடனேயே. ஸோ நீங்க ஏதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நீங்க டாலரேட் பண்றீங்கன்னா that is basically making you more vulnerable. நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் டாலரேட் பண்ண தேவையே இல்லை. அது நாட் ஜஸ்ட் ஃப்ரம் யுவர் என்ன சொல்றது பார்ட்னர் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்க இப்போ உங்களுக்கு வேலையில உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல, இல்லைன்னா நீங்க சும்மா ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது உங்க ஹேண்ட்பேக் வந்து யாரோ ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்லைல்ல, நீங்க ஹெச்ஆருக்கு கம்ப்ளைண்ட் போடுவீங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் போடுவீங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நமக்கு அந்த சப்ஜெக்டிவிட்டி வந்துடுது.
நம்ம ஒப்ஜெக்டிவா என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, நான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு யோசிக்காம ஃபேமிலி அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நடுவில் வந்துடும், சப்ஜெக்டிவிட்டி வந்துடும். when it is your partner it becomes very very confusing. என்னன்னா நிறைய பேருக்கு நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தது what is love, what is romantic love supposed to look like னு தெரியல. ஸோ இஃப் தே ஃபீல் ஐயோ இல்லையே நான் என் பார்ட்னர் இவ்வளோ லவ் பண்றேன், அப்ப இதெல்லாம் லவ்வோட பார்ட்டா தான் இருக்கும்னு நினைச்ச அவங்க அதை நம்பி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்லாம போயிடும் that this is not okay. கரெக்ட், யூ ஆர் ரைட் இன் தட். ஆமா, நிறைய பேர் வந்து ஒண்ணு பரிதாபத்துக்காக இருப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வெளியில போனேன்னா எப்படி நான் குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுவேன், இல்ல குழந்தைகளுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில போனா குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணும், அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆனா குழந்தைகள் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த மாதிரி ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாலதான் குழந்தைகள் இன்னும் லைக் they get affected அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ். அப்சல்யூட்லி. அது எவ்வளவு டேமேஜ் பண்ணுது இல்லையா? அந்த குழந்தைங்களோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஃபவுண்டேஷனே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே அவங்க இருந்துட்டாங்கன்னா. கண்டிப்பா. இன்னொன்னு நிறைய விமன் கிட்ட நான் கேட்டது என்னன்னா, இப்போ ஒரு அடிச்சாரு, சரி நான் தப்பு பண்ணிருக்கேன் அதனால அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரீசன் ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபிடிலிட்டி, தட் இஸ் another common thing, right? So for example, ஒரு ஃபீமேலே வந்து if she is keeping in touch with someone outside the relationship for some kind of an emotional support, அப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து during the relationship I've heard that he doesn't treat her well, he can be abusive, ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம அடிக்கிறதோ ஒரு அட்டென்ஷன் கொடுக்காம அவளை மதிக்காம இருப்பாங்க. பட் ஆனா இப்போ ஒரு வைஃப் வந்து வெளியில அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்கு தேடி போகும்போது அது வந்து ஒரு பெரிய குற்றமா பிளேம் பண்ணி அந்த வைஃப் அடிக்கிறதோ டார்ச்சர் பண்றதோ அப்படி நிறைய இடத்துல I have actually heard. Is that true? வெரி வியர்ட் இல்லையா? என்னன்னா அந்த வைஃபே அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு அது யாரும் கண்டுக்காம அவங்க அவங்களோட ஓன் நீட்ஸ் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் ஒரு சப்போர்ட் தேடி வெளியே போறாங்கன்னா அதுக்கு மட்டும் ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சொசைட்டிக்கு. ஏன்னா அவங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணலைன்னா they will have to accept that they இல்லையா? அண்ட் தட் இஸ் அ சொசைட்டல் இஷ்யூ. அது நிறைய கம்யூனிட்டிஸ்ல இட் இஸ் அ சொசைட்டல் இஷ்யூ. இட் இஸ் நார்மலைஸ்ட். இட் இஸ் நாட் நார்மல், இட் இஸ் நார்மலைஸ்ட். அதுக்கு அர்த்தம் என்னன்னா தே திங்க் தட் இதை பத்தி நம்ம பேசலைன்னா we'll make it go away. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு டூல்ஸ் இல்லை, ஸோ we'll just pretend அது இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை. And another thing we spoke about and the cultural beliefs and the toxic masculinity, gender roles, அதுல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வருது விஜய், தட் வாட் யூ செட் ஃபர்ஸ்ட், நான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன் அதனால என்ன அடிச்சாங்கன்னு. ஆனா ஃபண்டமெண்டலி நமக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுல இருந்து தான் நமக்கு லேர்னிங் வருது. நமக்கு பனிஷ்மெண்ட் டசன்ட் ஒர்க். தப்பு பண்ணி அதுக்கு சும்மா பனிஷ்மெண்ட் ஒரு ரீசனே இல்லாம பண்றதுக்கு யாருக்காவது நல்லது வந்திருக்கா? இல்ல. செகண்ட்லி, அவங்க ஒரு அடல்ட், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கனாலும் யாருக்கும் அவங்கள அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. Fundamentally, nobody has the right to physically abuse you or use violence against you. Punishment னு சொல்றது சும்மா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனா அகெயின் கோயிங் பேக் டு தோஸ் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் இந்த சொசைட்டல் பிலீஃப்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல விமன் ஆர் ஆல்வேஸ் தி ஒன் ஹூ மேக் மிஸ்டேக்ஸ், அவங்கள அடிச்சு சரி பண்ணலாம், மென் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ ஹேவ் த ரைட் டு ஹிட் தெம், அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிலீஃபை வச்சு இந்த மாதிரி அபியூசிவ் பிஹேவியர்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுக்காக தான் ஐ செட் ஏர்லியர், இதை நீங்க அன்லேர்ன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி உங்களை யாராவது அடிக்கிறாங்கன்னா தட் இஸ் பேசிக் டிஸ்ரெஸ்பெக்ட். அந்த வயலன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அது நீங்க உட்கார்ந்து நீங்க சும்மா சகிக்கணும்னு எல்லாம் இல்லை, அது மாதிரி யாருக்குமே அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடாது யாருமே. செகண்ட்லி, நீங்க ஒரு அடல்ட், உங்களுக்கு அப்படியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அது வேற யாராவது சொல்லி புரிய வைக்கலாம். நீங்க தப்பு பண்றதுக்கு உங்களை ஏதோ இது மாதிரி அடிக்கணும்னு எல்லாம் தட் இஸ் நாட் ஓகே இல்லையா? நம்ம குழந்தைங்களை அடிக்க மாட்டோம், நம்ம பெட்ஸ் அடிக்க மாட்டோம், என்ன வைஃபை மட்டும் அடிக்கிறது ஓகேவா? வாட் இஸ் திஸ்?
தட் இஸ் நாட் ஓகே. ஆனா அது யாராவது போய் அவங்க கிட்ட, அந்த விக்டிம் சர்வைவர்ஸ் கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். என்னன்னா யூசுவலி அவங்க சொசைட்டில இருந்து கேட்கறது பூரா இந்த மாதிரி நேரட்டிவ்ஸா இருக்கும். இல்ல நீ தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. ஓ ஒரு வாட்டி அடிச்சா என்ன? அது தாங்கிக்க வேண்டியதுதானே. உனக்கு கரெக்ட் இன்னும் கூட கரெக்ட். ரெசிலியன்ஸ் இல்ல. அப்படியெல்லாம் நிறைய நானும் கேட்டிருக்கேன் இல்லையா? என் கிளையண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த டிவி செக்டர்ல ஒர்க் பண்றபோது இது ரொம்பவே சகஜமான நேரட்டிவ்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. தி அதர் திங் இஸ் நிறைய விமெனுக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அவங்க பார்ட்னர்ல பார்த்துட்டாங்க. விமன் மட்டும் இல்ல, மேபி அதர்ஸ் ஆல்சோ. நிறைய விமெனுக்கு அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அவங்க பார்த்துட்டாங்கன்னா, நான் தான் என் பார்ட்னர சரி பண்ணணும், ஹீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்கும். ஆனா, மத்தவங்கள ஹீல் பண்றது நம்ம வேலை கிடையாது. அது ப்ரொஃபஷனல்ஸோட வேலை. இல்லையா? அது அவங்களா அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தெரப்பி இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்க பார்ட்னரா இருந்துகிட்டு மட்டும் அவங்கள நீங்க ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிறது இட் இஸ் a myth. அது நடக்க போறது இல்ல. செகண்ட்லி, அவங்க ஆல்ரெடி இது பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பார்ட்னர நீங்க ஹீல் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க ஏன் உங்கள பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க? அது நீங்க யோசிக்கவே இல்லையா? உங்களையும் அந்த ரெஸ்பெக்ட் வச்சு ட்ரீட் பண்ணணும் இல்லையா? மத்தவங்கள ஹீல் பண்றது, அது மாதிரி அந்த எமோஷனல் லேபர் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தட் இஸ் a whole different issue. அதை பத்தி நீங்களே உங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நீங்க எமோஷனல் லேபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். நீங்க அந்த அப்யூசிவ் சிச்சுவேஷன்ல இருக்கிற டைம்ல உங்களால அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ திங்க் a lot of women need support with. நீங்க அப்படி பார்த்திருக்கீங்களா விஜய்? அந்த மாதிரி ஒரு நேரட்டிவ்? லைக் எது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க அது அந்த மாதிரி விமென் அவங்களோட பார்ட்னரை ஹீல் பண்ணணும், அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி நேரட்டிவ் இல்ல பார்த்து. நீங்க ஆக்சுவலா வந்து நீ அத சொல்லும்போது வாட் என் மனசுல என்ன ஓடுச்சுன்னா வந்து இந்த விமென்லாம் வந்து இந்த புருஷன் வந்து லைக் சரியானும் திருந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்க பிரதர்ஷனம் பண்றது, கோயில் மரத்தை சுத்தி வர்றதோ, நிறைய பேர் அது பண்ணுவாங்க. சாமியார் கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கறதோ, ஆக்சுவலா ப்ராப்ளம் அங்கேயே வச்சுட்டு சுத்தி எக்ஸ்டர்னலா தேடி போவோம். சரிங்களா? எக்ஸாக்ட்லி. சோ அது என்னன்னா வந்து இப்ப விமனே வந்து ஒரு ஒரு ஐ திங்க் அது வந்து அந்த காலத்துல இருந்தே அது வந்து ஒரு ரொம்ப பேட்ரியார்கல் சொசைட்டியா இருக்கிறதால நம்ம அப்சல்யூட்லி. வந்து விமன்னாலே வந்து ஒரு ஹீலர். அவ லைக் ஷி லிட்டரலி கிவ்ஸ் ஹர்செல்ஃப் ரைட் ஃபார் த செல்ஃப் சேக் ஆஃப் த சாக்ரிஃபைசிங். ஃபேமிலி. ஸ்மிருதி, நான் இன்னொரு முக்கியமான ஒரு டேர்ம் ஒரு விஷயம் கேட்கணும். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நான் ஸ்பெசிபிக்கா எதுக்கு இது கேக்குறேன்னா, பிகாஸ் எனக்கு இந்த டேர்ம் வந்து எனக்கு பேக் இன் இந்தியா எனக்கு தெரியாது. பட் இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி நான் லைக் when I was consulting a psychologist and அப்படி பண்ணும்போது இந்த ஒரு டேர்மே தெரிஞ்சது. ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிஹேவியர்ஸ் அப்படி அக்கறை ஆகும்போது நிறைய பேர் வந்து they don't even know what it is. They keep thinking like it's our fault எப்பவுமே அந்த மாதிரி. சோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமா? Oh, absolutely, Vijay. You used the right word. You said spectrum of behaviors, இல்லையா? Narcissistic personality disorder இருக்கிறது அந்த ஸ்பெக்ட்ரம்ல ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனா அது ஒரு highly defined and actual personality disorder. It's a mental health condition. ஆனா அதுக்கு நம்ம DSM-5லயோ ICD-லயோ பார்த்தீங்கன்னா, that is how அந்த டயக்னோஸ்டிக்ஸுக்காக நம்ம அதான் யூஸ் பண்றோம். அதுல நிறைய ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் ஆர் சிம்டம்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒருத்தங்களுக்கு அந்த டிசார்டர்னு நம்ம சொல்ல முடியும். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு இருக்கிறது ரொம்ப காமன் கிடையாது. அதுக்கு தேவையான மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் அப்படியெல்லாம் பண்ணணும். ஆனால் நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்னா நீங்க ரொம்ப காமனா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் தி inability to feel empathy. நமக்கு எல்லாருக்குமே ஹியூமன் பீயிங்ஸுக்கு இன் ஜெனரல் வி ஹேவ் எம்பத்தி இல்லையா? இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம சிம்பத்தைஸ் பண்ணலாம். ஐயோ அவங்களுக்கு இப்படி ஆச்சு போச்சேன்னு. இல்லைன்னா நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். அவங்க வேதனை எனக்கு புரியுது, அவங்கள ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா சரி அவங்க லெட் தெம் ஹேவ் தேர் ஸ்பேஸ். ஆனா அவங்களோட பெயினை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால, அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் அ பேசிக் ட்ரேட் ஃபார் அ லாட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அது பெரிய விஷயம் கிடையாது. பட் அது இல்லைன்னா இட் கேன் பிகம் ஹைலி டாக்ஸிக். ஏன்னா மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அவங்கள அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் பண்றது நம்ம எல்லாரும் பண்ற விஷயம். ஆனா ஒருத்தங்களால அது பண்ண முடியலன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ்
மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன் தி எண்ட் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலன்னா யூ வில் எண்ட் அப் யூசிங் தெம் ஃபார் யுவர் ஓன் கெயின். உங்க ஓன் ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்றதுக்கு இல்லைன்னா உங்க ஓன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மற்றவங்களுக்கு அதுல இருந்து என்ன இம்பேக்ட் நடக்குதுன்னு சுத்தமா யோசிக்காம மற்றவங்கள யூஸ் பண்றது. And because of the fundamental lack of empathy or inability to empathize, அதனால you will see that a lot of people have that kind of personality trait. அந்த personality traitனால என்ன ஆயிடும்னா அவங்களோட பிஹேவியர்ஸ்ல you don't see respect. மற்றவங்கள அடிச்சா அவங்களுக்கு வலிக்குதுன்னு புரிஞ்சுக்காம அவங்கள அடிக்கிறது. நோ அக்கௌண்டபிலிட்டி. அவங்கள அடிச்சது அவங்களுக்கு வலிச்சிச்சுன்னா அது அவன் ஃபால்ட் தான், ஏன் ஃபால்ட் கிடையாதுன்னு சொல்றது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாம அவங்களோட ஆக்ஷனுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்காம or refusing to take response. Some people genuinely don't understand, some people refuse to take responsibility. ரெண்டுமே இருக்கு. Or there are things like manipulating others. So மற்றவங்கள especially when you said ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அதர் பார்ட்னர்ஸ் திங்கிங் இது ஏன் ஃபால்ட்டா இருக்குமோ, என்னன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் இருக்காங்கன்னா they will keep telling you this is your fault. ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா அதுவும் தப்பு, நீ ஏதோ சரியா பண்ணலன்னா அதுவும் தப்பு. ஆனா நீங்க நார்சிசிஸ்ட் கூட யூ கான்ட் வின். என்னன்னா அந்த பார்ட்னரை அவங்க ஏன் அப்படி சைக்கலாஜிக்கலி இது பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்கன்னா, நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க ஓகே நான் இது கரெக்டா பண்ணா அவங்க எனக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களை என்ன லவ் பண்ணுவாங்க, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பேரண்டா இருக்கலாம், பார்ட்னரா இருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் there is a concept called shifting goal posts. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸே கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் நீங்க தான் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ ஆமா, பேசிக்கா ஒரு ஓட்டு வாளியில தண்ணி ரொம்பற மாதிரி தான். ஆமா, அந்த வேலிடேஷனுக்காக அந்த பார்ட்னரோ சைல்டோ இருக்கிறவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவல் எப்படியாவது கிடைக்கணும்னு இருக்கிறதுக்காக. ஏன்னா கெட்டிங் வேலிடேஷன் அண்ட் அப்ரூவல் இஸ் a very normal thing for us in a healthy relationship. In a relationship with a narcissist it is impossible. And அவங்க இன்கன்சிஸ்டண்டா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க நீட்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ மட்டும் உங்களை ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு தே கெட் யூ பேக். ஸோ நீங்க அந்த அந்த ரிவார்ட் பார்த்து அப்பாடா சரியாயிடுச்சு, ஓகே நவ் ஐ கேன் பி ஹாப்பின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது யூ வில் ஸ்டார்ட் லூசிங் இட். Another thing that narcissists can do to you is gaslighting. Gaslightingனா லிட்ரலி உங்க ரியாலிட்டி கிடையாதுன்னு மாதிரி உங்களை டவுட் பண்ண வைக்கிறது. Through lies, through deception, through telling you that you are crazy. So இதெல்லாம் பெரிய ரெட் ஃபிளாக்ஸ். யாராவது இப்போ நீங்க அவங்க ஏதோ பண்றது நீங்க பாத்தீங்க, நீங்க கேக்குறீங்க நீ ஏன் இப்படி பண்ணேன்னு. நான் அப்படி பண்ணவே இல்லையே, என்ன உனக்கு ஏன் நீ இப்படி சொல்ற, நீ என்ன டவுட் பண்றியா, நீ தான் பேரனாய்டா இருக்கியா அந்த சொல்றது, that is a red flag. That is a huge red flag. என்ன அந்த மாதிரி it's a very toxic behavior. இந்த red flags ஐடென்டிஃபை பண்றது ஒரு விஷயம், and walking away from it is the most important thing இல்லையா. நிறைய பேருக்கு you just said that விஜய், நிறைய பேருக்கு இந்த மாதிரி red flags இருக்குன்னு தெரியவே தெரியாது. they don't even know. இதுக்காக நம்ம watch out பண்ணணும்னே தெரியல. நிறைய பேருக்கு they might also have other narcissistic people in their family or their early life. அதனால they are used to that. They are used to being treated poorly. They are used to psychological abuse. சரி என் லைஃப்ல இப்படிதானே இருந்திருக்கு, அப்ப பார்ட்னரும் இப்படியா போச்சுன்னு அவங்க இது நார்மல் நினைச்சா அதே இதுல ஸ்டக்கா இருப்பாங்க. பட் தி ட்ரூத் இஸ் they actually don't know. அண்ட் அவங்க எப்படியாவது யூ ஹாவ் டு மேக் சென்ஸ் ஆஃப் திஸ் இல்லையா, எப்படிதான் என் சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மெனி பீப்புள் வில் சே இது என் ஃபால்ட், நான் தான் நார்சிசிஸ்ட அட்ராக்ட் பண்றேன். ஐம் ஷூர் யூ ஹவ் ஹர்ட் தட் லைன் இல்லையா. Exactly. I'm an empath, so I kind of attract people, like this who can, yeah. You don't attract them, they prey on you. That's the difference. Okay. நீங்க எம்பத்தா இருக்கிறதுல there is nothing wrong. நீங்க மத்தவங்க கூட எம்பத்தைஸ் பண்றீங்க, that's a wonderful trait இல்லையா. அதை மிஸ்யூஸ் பண்றதுக்காக வரவங்க இது அவங்க தப்பு, இட்ஸ் நாட் யுவர் fault. இப்ப அவங்களுக்கு தெரியும்ங்கறீங்களா, லைக் கேன் தே have they got, இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு எபிலிட்டி இருக்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. Can they sense it? They definitely try and get into people's heads. There is no extra sensory power in this. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. We are not mind readers. Nobody is a mind reader.
ஆனா narcissists make you feel like they are mind readers oftentimes. அது ஏன்னா especially with people who are very highly sensitive or empathetic, அவங்க கேட்குற questions, they will try to find out information from you that is important to them, not to you. And then they will find out, okay, இந்த பர்சனுக்கு attention தான் ரொம்ப வேணும், இந்த பர்சனுக்கு gifts தான் ரொம்ப வேணும், இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி food தான் ரொம்ப பிடிக்கும். So I'm going to shower them, love bombing பண்றது. They will shower you with whatever it is you need. அது food இருக்கலாம், attention இருக்கலாம், material things இருக்கலாம், money இருக்கலாம். So உங்களோட needs fulfill ஆகுதுன்னா clearly you'll be happy இல்லையா? அந்த happinessல what you miss out is that this is not normal behavior. யாராலையும் உங்க எல்லா நீட்ஸையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கிறது தான் தட் இஸ் நார்மல் ஹியூமன் டெவலப்மெண்ட். வி நோ நம்மளோட ஒரு சில நீட்ஸ் நான் தானாவே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒரு சில நீட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் வேணும், பார்ட்னர் வேணும், லவ் வேணும், இந்த மாதிரி நம்ம வேற வேற விஷயங்களோட நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றோம். When one person becomes the entire satisfaction reason for all your needs, again, huge red flag. அது யாராலையும் பண்ண முடியாது. That is love bombing. And அதை அவங்க சுத்தமா கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல. ஏன்னா you will think, என்னோட நீட்ஸ் எல்லாம் எங்க போச்சு, I need this person in my life. இந்த பர்சன் ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன் டோப் மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிடுது. they try to just நீங்க சொன்ன மாதிரி இந்த லவ் பாம் பண்ணி, like I think they even try to, நீங்க சொல்றது பார்த்தா they even cut you off from socializing with other people. ஒரு மாதிரி ஐசோலேட் பண்ணிடுவாங்க. Right, and that is a form of psychological abuse. என்னன்னா what they are doing is, உங்களுக்கு வேற ஏதாவது நீட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா they are trying to separate you from that so that you are completely dependent on them. That's what a narcissist wants, இல்லையா? They have to be the center of attention, but it is only on their terms. அதுதான் மற்றவங்களுக்கு புரியாது. அது புரிஞ்சு தெரிஞ்சு வரதுக்குள்ள because of the gaslighting and the psychological abuse, அது மாதிரி விஷயங்களால most people end up in a position where they have no confidence. அவங்க self worth and self esteem ரொம்பவே நெகட்டிவா அஃபெக்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கு இதுதான் என் வாழ்க்கையா போச்சா அந்த மாதிரி ஒரு ஃபேட்டலிஸ்டிக்கான பிலீஃப் வரலாம். And then they won't have the strength to get out of that. அப்போ நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், which is very hard when they are being isolated. இல்லையா? அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கனெக்ஷன்ஸ் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ரீச் பண்றது கஷ்டம். ஸோ this is why all these red flags are so important. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு if we can avoid them, we should. என்னன்னா narcissist, like I was saying, அவங்க எல்லாரும் கூடயும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஹைலி எம்பத்தட்டிக்கா இருக்கிறவங்க, இல்லைன்னா அவங்க நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு இருக்கிறவங்கள they will pick and choose. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஹிஸ்டரி இல்லாதவங்க ஆர் இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஹிஸ்டரி இல்லாதவங்கள narcissist போய் இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா they will have boundaries, very normal boundaries. இல்ல நீ என்கிட்ட இப்படி பேசக்கூடாது, நான் அவங்க கூட பேச விரும்பல, that's all, as simple as that. அவங்க போயிட்டே இருப்பாங்க. But the narcissist won't waste time with them, இல்லையா? The narcissist will go to whoever is able to meet their needs. அதனால தான் நான் சொன்னேன், it is not that you attract these people, it is that they clearly watch out for people who are able to fulfill their needs. That is all that matters to them. நீங்க சொன்னது அவ்வளவு விஷயமும் I could picturize, and நீங்க சொன்ன information especially, it is like I think it's going to like help a lot of people who are viewing this. And so thanks so much for sharing, Smruthy. Yes, being mindful and having boundaries. சத்தியமா நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே இஃப் பவுண்டரிஸ் நமக்கு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா it would have been so much easier, தெரியுமா? Saying no is okay நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இல்லையா? இல்ல அவங்க நம்மளை விட பெரியவங்க, அவங்க என்ன சொன்ன பிச்சுனாலும் கேட்கணும், இல்ல அவங்க நீ பண்ணிட்டேன்னா ஃபேமிலியோட ரெஸ்பெக்டோட, சும்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி குழந்தைங்களை ரேஸ் பண்றதுனால அவங்களுக்கு அந்த பவுண்டரிஸ் கிடையாது. we are very enmeshed, ஃபேமிலி, கல்ச்சர், சொசைட்டின்னுட்டு மற்றவங்களோட ஜட்மெண்ட், நம்ம ஜட்மெண்ட்டை பத்தியும் பேசணும் இல்லையா? ஜட்மெண்ட் வந்துருமேன்னு அந்த பயத்துல நிறைய பேர் பவுண்டரிஸ் செட் பண்றது இல்லை. ஆனா பவுண்டரிஸ் ஆர் ஹெல்தி. Boundaries you are absolutely allowed to set.
உங்களுக்கு ஏதாவது விஷயம் பண்ண வேண்டாம், இல்லைன்னா யூ டோன்ட் வாண்ட் டு ஹேங் அவுட் வித் சம்படி, யூ ஆர் அலவுட் டு சே நோ. உங்களுக்கு ஏதாவது தேவை, அதுதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். யூ ஆர் அலவுட் டு சே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். நான் உங்க கூட ஹேங் அவுட் பண்ண வரல, நான் அது பண்ணல, எனக்கு யூனோ இது பண்ண வேண்டாம், எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் வித் யூ. ஆனா மெனி டைம்ஸ் இது ஒரு சேஃப்டி இஷ்யூனாலையும் நிறைய எஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன், நம்ம நோ சொல்லிட்டோம்னா நம்மள ஹார்ம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு சேஃப்டி இஷ்யூ ஆயிடுன்னுட்டு நிறைய பேர் அதனால ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஆனா யூ ஆர் அலவுட் டு ஹேவ் பவுண்டரிஸ். ஜஸ்ட் லைக் யூ செட் விஜய், அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லாத ஒருத்தங்களை மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. யூ டோன்ட் ஹேவ் டு. அந்த மாதிரி யாராவது ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா யூ ஆர் அலவுட் டு சே நோ. யூ ஆர் அலவுட் டு சே எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம். ஸோ த ஒன்லி திங் ஐ விஷ் டு ஆட் இஸ் லேர்ன் டு செட் யுவர் ஓன் பவுண்டரிஸ். எல்லாருக்கும் பவுண்டரிஸ் லுக் டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஆல் யுவர் ப்ரெஃபரன்ஸ். பட் லேர்ன் டு செட் யுவர் ஓன் பவுண்டரிஸ் அஸ் அன் அடல்ட். யூ ஹேவ் த ரைட் டு டூ தட். அப்புறம் இந்த டிவி அண்ட் நார்சிசிசம் ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பற்றியெல்லாம் நிறையவே ரீசோர்ஸஸ் ஆன்லைன் அவைலபிளாக இருக்கு. நீங்க ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1-800-RESPECT பற்றி தெரியும். தெர் இஸ் ஸ்மார்ட் சேஃப், அந்த மாதிரி வெப்சைட்ஸ் நிறையவே இருக்கு. ஒயிட் ரிப்பன் இல்லைன்னா there's a lot of ஆஸ்திரேலியா வைட் ஆர்கனைசேஷன்ஸ், டிவிஆர்சிவி, அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு that do a lot of work in this area. அவங்க நிறைய ரீசோர்ஸஸ் அவங்க வெப்சைட்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ you want to learn more, don't hesitate at all. அந்த ரீசோர்ஸஸ் போய் நீங்க படிங்க, நீங்க புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்குமே accessible-ஆ இருக்கு இதெல்லாம். So I would like to say that if you want to learn more about this, definitely access those resources.